கிட்ட துணி மாத்த போனியா இல்ல துணி தைக்க போனியா? எவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டு போவ எல்லாரும். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா நான் மட்டுமாவது போவேன். இவன கூட வாரேன்னு நிப்பா. தொங்கிட்டு வருவான் தலையில. வாரண்டி இரு. இது ஒண்ணே யார் கிளம்ப சொன்னது? எங்க போற நீ? எங்கடி போறான்? அது என்ன மட்டும் நம்பி கூப்பிட்டாவ? உன் கப்பனே தொங்கிட்டு வரான். அதுல நீ வேறையாட்டி சடங்கான பிள்ளை தானே வீட்டுல அடக்கொடக்கமா இரு. நேத்து வாங்கின மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். சோறு இருக்கு, ரசம் வச்சேன். எட்டி இப்ப 1/2 மணிக்கு ஒரு தம்பி ஆச்சு மீனை பொரிச்சு வச்சேன். என்ன மட்டும் கூப்பிட்டாவோ அப்பனா வரான். சரி 2 பேரும் போயிட்டு வாரம். நீ வீட்ல இருந்தியா தின்னு போ. பிரியாணி வாங்கி தரணுமா? கிரைண்டர் லட்சுமி கிரைண்டர் எவ்வளவுக்கு அவளுக்கு வாய்க்குள்ள போட்டாலும் பத்தாது. அவளுக்கு நான் வட்டையெல்லாம் கொண்டு போய் சோறு வாங்கிட்டு வரணுமா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு பஞ்சாயத்து தலைவிடி. எப்படி பாத்தா அசந்துட்டியா? அழகா இருக்க ட்ரெஸ். தேங்க்யூ மக்களே. மங்கு போமா சாப்பிட. இது என்ன துணி? நீ உன் பாசையில சொல்லுவல சுடிதாரு. எதனாலும் சொல்லிக்க. சுடிதாராம்ல சுடிதாரு. என்ன தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்ச நாள் இவன் சாரி கெட்டவா நான் அடிச்சு சொல்லே. தாவணியா சாரியா? பாட்டி பேண்ட்க்கு கலர பத்தியா லெக்கின்ஸ்ல போட்டுருக்க லெக்கின்ஸ். இது என்னது 500 ரூபாய்க்கு ஒண்ணா இல்ல 100 ரூபாய்க்கு 4 லெக்கின்ஸ் உண்டல அதுவா? இது லெக்கின்ஸ் இல்லடி பென்சில் ஃபிட் பேண்ட். பென்சிலோ பென்னோ? அண்ணே உங்களுக்கு எதுமே போறானே. எனக்கு நெடி போறானே. எடி ஓன் Dressல ஒண்ணுதா நானும் போறேன். இவன் மட்டும் ஆம்பள பொம்பளையா தெரியுது. நான் பொம்பள மாடர்ன் கேலா தெரியாண்டாமா? இது மாடு மேக்கவல தெரியுமா? எடி பீரோல நீ போடாம வச்சிருப்பல அந்த Dressல ஒன்னு எடுத்து தா போட்டுட்டு நான். அண்ணே வேண்டாமே. உன் பீரோல நான் எடுத்த Dress 2 3 இருக்குல நீ போடாம நான் போய் எடுத்துடா. எடி வேண்டாம் நான் இந்த Dress பாத்துறேன். நீ வேற எதையும் போட்டு வந்தறாத கர்மம் கணக்கா இருக்கும். போடா நான் இப்ப போட்டு வாரேன் பாரு. நீ மட்டும் விதவிதமா ரகரகமா எல்லாம் கட்டியா? நானும் கெட்டேன். பாப்போம் பாத்துருவான். நல்லா இல்லையா மக Dress? உங்க அம்மா கேவலமா கழுவி ஊத்தியல்ல அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு பா. பாப்போம் அவ என்ன துணியை போட்டு வரான்னு. இது மணி 3. வாரேண்டி இருடி. வாடே பாக்கட்டு. ஸ்டைலிஷ் தமிழச்சி. என்ன வாய புலங்க இன்னும் புலங்க. ஸ்டைலிஷ் தமிழச்சி என் நெஞ்சுக்குள்ள இங்கிலீஷ் அமல் பேச்சு. ஏன் சிரிக்கா? என்ன பார்த்தா சிரிப்பாவே இருக்கு. இதுக்கு என்ன Dress? யாரு தான் வில்லி ஆனா பண்றதெல்லாம் காமெடி பீஸ் வேலை. ஆச்சரியத்துல வாய பளப்பா அழகுல மயங்கி விழுவான்னு பார்த்தா பல்ல கட்டிட்டு இருக்கான். யாம்டி அழகா இருக்கா? உன் Dress ஒண்ணு விட எனக்கு எப்படி இருக்கு பாத்தியா? லடி நான் வாங்கி வந்ததானே எனக்கு எப்படி இருக்கு பாரு. கணக்கச்சிதமா சூப்பரா எனக்கு நீ தச்ச மாதிரி இருக்கா? அந்தல பேய்தல ஒரு டிக்கெட் கட்டு. மங்கு நல்ல காமெடியா இருக்குடி. நீ இந்த சுடிதார் போட்டுட்டு கண்ணாடி எல்லாம் பாக்குறது உண்டா? கண்ணாடி எல்லாம் பார்க்க மாட்டேன். கண்ணாடி பார்த்தா வச்சுக்கியா கண்ணாடி பார்த்தோம்னா செத்துருவா உன் அழகுல. இப்போ என்ன பார்த்தா எல்லாரும் சிரிப்பாவும் நினைக்க. உன்ன பார்த்தா அப்படி சிரிப்பாவும் மெண்டல். Dress பாரு Dress. ஞாராவு போமா. நீ ஒரு மாதிரி நடிக்காத. உனக்கு Dress நல்லா இல்லன்னு சொல்லிட்டேன்ல அதனால என்னோட Dress நீ நல்லா இல்லன்னு சொல்லுவா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல போமா. போவோம் வா. கார் எடுக்கட்டா? கார் எதுக்கு? இல்லடி இந்த Dress போட்டு எப்படி வண்டில இருந்து வருவா? ஊர்ல உள்ள எல்லாரும் சிரிக்க மாட்டாவே. சிரிப்பாவலாமே வண்டில தான் வருவே. நீ சிரிப்பாவட்டி கார்லன்னா கூட தெரியாது. நேரா சின்ன பொண்ணு வீட்டு வாசல்ல போய் இறங்கிடுவோம். வண்டி எடுன்னு சொல்லிட்டு வண்டி எடுன்னு ஸ்கூட்டி எடு. மக்களே இந்த மங்காத்தக்கு இந்த மாடர்ன் Dress எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவனுக்கு ரசிக்க தெரியாது அழகா. பிரியாணிக்கு மனம் மட்டும் தான் வருது. கண்ணுல பார்க்கவே முடியல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அண்ணா இருக்கு. எப்பா என்ன மனம். இந்த மங்காத்தாக்க வேற இந்த நேரம் பார்த்து என்ன லேட்டாக்காவ. 12 மணிக்கே பிரியாணி ரெடி ஆகி மணத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ இந்த மனத்தை மட்டும் போப்பம் பிடிச்சி பயிரெல்லாம் என்ன பசிக்கு. எங்க மாமியார் வேற இறக்கம் கட்டுது. கொஞ்சம் போல இவா தின்னுட்டு போட்டுன்னு எனக்கு ஒரு பிளேட்ல எடுத்து தரலாம்ல. தரையே மாட்டுக்கு. சின்ன பொண்ணுன்னு கூப்பிடு பாசமாட்டு. ஆனா ஒரு வாய் பிரியாணி தர மாட்டுக்கு. மங்காத்தாக்கா வந்தாதான் தரம் போலுக்கு. இப்ப வரல குளிக்கதானே போயிருக்கு. மெதுவா பாத்திரத்தை திறந்து ஒரு பிளேட்ல போட்டுட்டு வாடி பேருந்து தின்னுட்டு வந்துருவோம். ஐயோ மாமி குளிக்கல போனியா? பாதியிலே ஓடி இருந்துச்சு. இல்ல சின்ன பொண்ணு குளிக்க போனேனா அதுக்கு பிறகு யோசிக்கேன். ஒருவேளை நான் குளிச்சிட்டு இருக்க நேரம் மங்காத்தா வந்துட்டு என்ன செய்யுது? அதான் அவளே சாப்பாடுல எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பொறுமையா போய் குளிச்சிடலாம். மாமி நீங்க போய் குளிங்க மாமி. சின்ன பொண்ணு சமைக்க தான் தெரியாது. ஆனா விளம்புறதுல கெட்டிக்காரி. எங்க ஊர் கோயில் கூட அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுல எல்லாம் நான் தான் மாமி விளம்புவேன். கை வேற நெட்டையா இருக்கா. இந்த பந்தில இருந்து அடுத்த பந்தி வரைக்கும் என் கை வச்ச படபடன்னு விளம்பிடுவேன் மாமி. இல்ல சின்ன பொண்ணு இருக்கட்டு. விருந்துகார நம்ம என்ன கூப்பிட்டுருக்கோம். அதுவும் நான் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அப்ப நான் இருக்காண்டாமா? சரி இருக்கட்டு சின்ன பொண்ணு. நீ ஒத்தை கிடந்து என்ன செய்வா? மாமி நீங்க போய் குளிங்க. வேண்டாம்
காலையில சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். சின்ன பொண்ணு இங்கே வசமசம் நிக்காத, வா கொஞ்சம் வேலை இருக்கு. மாமி என்ன வேலை? சோஃபா செட்ல துணி எல்லாம் கலந்து கிடக்கு பாரு, ஒழுங்கா எடுத்து போடு. வீட்டுக்கு ஆள் வரும்போது வீடு நீட்டா இருக்காண்டாமா. சரியா இருக்கு. இதுக்கு சின்ன பொண்ணு கெட்டவளாவே இருந்திருக்கலாம். கெட்டவளா இருந்தா கூட இதுல இருந்து ஒரு பிளேட்டை தூக்கிட்டு பின்னாடியாவது ஓடிடுவேன். நல்லவளா இருக்க போய் என்ன பாடுபடுத்தியாவ. ஒருவாய் பிரியாணி கூட தர மாட்டேங்காவா. மணி 3 ஆகுது. பிரியாணி சின்ன பொண்ணு திங்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதம்மா. என்ன கொஞ்ச நேரத்துல பறந்து வந்து ஒன்ன முழுசா தும்மே தெரியாம. பாரு மாமி. சோ அம்மா, இந்த முதுகுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன வலி வலிக்குது. இந்த ஆளுகிட்ட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டேங்க. பைசா பைசான்னு ஆமியா. அம்மா, என்ன முதுகு வலிக்கு. ஒரு வேலை செய்ய முடியல. 5 நிமிஷம் கிச்சன்ல நிக்க முடியல. அம்மா பாமோன அம்மைக்கு ஒரே முதுகு வலி பத்துக்கு. ஐயோ அப்படியாம்மா. ஒரு பையனை லவ் பண்றேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னத்தையோ வந்து புலம்பி அழுதுட்டு இருக்கான் நாய். நானு எனக்காண்டி அழுவியா பிள்ளைன்னு நினைச்சேன். போறேன்ல. சொன்னேன்ல அந்த 2 லட்சம் இனிப்பு சோனமா போ. நான் சொன்ன யாரு கேட்கா? ஏது 2 லட்சம் ரூபாய் இங்க? அது பத்திரமா இருக்குமா? பத்திரமா இருக்கற இல்லனா நீ இருக்க மாட்டா. ஆமா சவுட்டுனா. எனக்காண்டி யாராவது ஃபீல் பண்ணியாவளா? ஏம்மா உனக்காண்டி நான் ஃபீல் பண்ணேம்மா. எனக்காண்டி நீ ஃபீல் பண்ணுவியாம்மா? நீ உனக்கு ஒரு வயசு வரும்போது நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கம்ல. நீ எதுக்குல அப்படி அவசரப்பட்டு கிடக்கா? எவளையும் ஒரு ரோட்ல போறவள பிடிச்சி கூட்டிட்டு வந்துறாதே. என்ன ஒண்ணு எவளை லவ் பண்ணல. லவ் பண்ணவ எல்லாரும் என்ன அப்படியே விட்டுட்டு போறாளே. இந்த அனிது உண்மையா இருக்குது போல யாருமே உண்மையா இருக்க மாட்டேங்காளே எனக்கு. நீ ஒருத்திக்கு உண்மையா இருந்தா அவ உனக்கு உண்மையா இருப்பா. நீ இந்த ஊர்ல எல்லா பிள்ளைகளுக்கும் உண்மையா இருக்கா. பின்ன அவளை எப்படிதான் உனக்கு உண்மையா இருப்பாளே. மூஞ்ச பாரு. ஏனி அம்மா, பெண் வர்க்கத்தில் உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் நம்ப மாட்டேன் அம்மா. ஏமாத்திட்டா 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 மச்சான் மச்சான். ஏமாத்திட்டா என்னையே நாம அடிச்சு ஏமாத்திட்டா மச்சான். இந்த இன்ஸ்டாகிராம நோண்டி நோண்டி நெட்டெல்லாம் தீரதான் பாக்கி. வேலைக்கு போயிட்டு வந்ததோட இந்த சோஃபால ஒட்டுனது என்னன்னு எலும்பை உமா இப்பதானே வந்தேன். இப்பதான் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்த பிறகு இங்க நான் பிரியாணியை கிண்டி முடிச்சாச்சு. அப்படியா? நிறைய நேரம் ஆயிட்டோ. அப்ப நான் வந்து நல்ல போன் ஓடிட்டு இருந்தா எங்க நேரம் போய் தெரியும். எப்ப பார்த்தாலும் செங்க கட்டி ஓடி தெரியும். சும்மா பாத்துட்டு இருந்தேன் உமா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யுது. நாட்டு நடப்பை பத்தி தெரியாண்டாம அதான் சும்மா இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஊர்ல இன்ஸ்டாகிராம்ல கல்யாணம் ஆனவன் ஒருத்தன் கல்யாணம் ஆனவள லவ் பண்ணி ஓடி போயிட்டானா. உன்ன மாதிரி பட்டவனா தானே இருக்கான் உமா. ஏதோ என் பெரிய லட்சண மாதிரி சத்தம் முடியும். வாங்க. அப்படி பேசாத உமா. வேலைக்கு போயிட்டு வராள வியார்த்து பூத்து தானே வருவா. உனக்கு வந்தோட குளிச்சா என்ன பாண்டையா? அப்படியே அந்த சோப்பால இருக்கா. டெய்லி உங்ககிட்ட குளி மேல கழுவுன்னு தலைபாடு அடிச்சாதான் போற நீ. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே போய் குளிக்கணுமா? அந்த வர வழியிலேயே குளத்துல இருந்து சாடி கட்டா சாடு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆபீஸ்ல உள்ளவனு என் உயிர் எடுத்துருவானுவன். சாயங்காலம் இங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஓன் தொந்தரவு என்ன பாடுபடுத்தியா தெரியுமா? பிரஷர் எது எனக்கு வந்துடும் பாரு. அந்த போனை நோட்டச்சுனா உனக்கு ஒண்ணும் வராது. நான் வந்து பேசினாலும் உனக்கு வரும். ஒரு கோழி வாங்கி போட்டிருந்தா இல்லாத கோழி எங்க? அது எங்கேயோ பறந்து போயிட்டு. முட்டையெல்லாம் முட்டையை தூக்கிட்டு தான் பறந்து போச்சு. எந்த ஊர்லட்டி கோழி முட்டையை தூக்கிட்டு பறந்து போவோம்? இந்த ஊர்ல பறக்கும். வா போய் குளி. யார் இந்த நேரத்துல? யாரு முன்னால கண்ணால விட்டா யாரு? ராணி எதுக்கு இப்ப போன் பண்ணியா? கடவுளே ராணி. யார் இந்த நேரத்துல போன் பண்ணியா? உமா ராணி. ராணியா?
உமா எனக்கு தெரியாது உமா, நான் ஒரு போனுமே பண்ணல, அவ தான் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னே தெரியல. அட்டன் பண்ணு. வேண்டாம் உமா, கட் பண்ணி விட்டுறேன். அட்டன் பண்ணு, என்னன்னு கேளு. நான் கிட்ட இருக்கத சொல்லக்கூடாது, செத்துருவா. கோவப்படாத உமா, அட்டன் பண்றேன். ஹலோ ஹலோ, என்ன செல்வா பம்மி கிட்ட பேசுற? நார்மலா ராணி how are you அப்படிலாம் கேப்ப. என்ன பம்மி கிட்ட பேசுற? ராணி how are you கேளு. கவாயு. நீ கேக்கலன்னா கொஞ்சம் போகாது. ராணி என்ன விசேஷம் சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் டெய்லி நினைச்சிட்டே இருப்பேன். எப்படி உனக்கு ஃபோன் பண்ணனும் தெரியாம இருந்தேன். இன்னைக்கு தான் மனசே கேட்கல, உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன். உன்கிட்ட அவளுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என்னன்னு கேளு. வேண்டாமே உமா. கேளு. என்ன பேசணும் ராணி என்கிட்ட? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நீ ஒரு பேக்லாண்ட் தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த உமா இருக்கால, என்ன பத்தி தான் ஏதோ சொல்ல. என்னன்னு கேளு. சொல்லு. உமா உங்க வீட்டுக்கு ஏதாவது கோழி கொண்டு வந்தாளா? ஆமா. அந்த கோழி வந்து பார்வதிக்கு பண்ணல இருந்து அவ திருடின கோழியாண்டா. திருடுனதா? போன் ஆன் பண்ணு. இருட்டி. சொல்லு ராணி. ஏய் சின்ன பொண்ணு சாந்தி எல்லாரும் பிளான் போட்டு அங்க போய் முட்டை பறக்கிருக்காளுங்க. இவளுக்கு முட்டையாவது பறக்கிருக்கலாம்லடா. சீ, போய் அந்த அடக்கி வச்சிருந்த கோழியை போய் பறக்கிட்டு வந்திருக்காடா, அதோட முட்டையோட சேர்த்து. அப்படியா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீ எப்படி அனுமதிப்ப? அவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. கேட்டே, நீ சம்பாதிக்கிற பைசா அவளுக்கு அவ்வளவுதான் கொடுக்குற, எதுக்கு இப்படி பண்ணணும்? ஒரு கோழி வாங்கி வளர்த்து விட மாட்டாளா? சீ, இப்படி போய் திருடி இருக்கா. அப்புறம் என்னாச்சு? இது எப்படி உனக்கு தெரியும்? சீ, எனக்கு தெரியுமா? டேய் ஊரே அவளை அசிங்கமா பேசி கால் துப்பி அனுப்பியிருக்கடா அவளை. சாந்திக்கும் சின்ன பொண்ணுக்கும் தண்டனை கொடுத்து நேற்று தான் முடிஞ்சிருக்கு தண்டனை. இவளுக்கு ஏதோ தண்டனை கொடுக்கல, ஏன்னா 5000 ஃபைன் கட்டிட்டு அந்த ஓடுனா. 5000 ரூபாயா? ஆமா, உன் பைசால இப்படிதான் அழியுது. இதை சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நீ ஆச்சு உன் பொட்டாடி ஆச்சு. வைக்கட்டா செல்வா? தேங்க்ஸ் ராணி. என்ன தட்டி இது? என்னது? அம்மா எனக்கு தெரியாது. நில்லுடி. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. நீங்க வீட்டுக்கு வரதுனால கொடுத்து வச்சிருக்கணும்மா. சாப்பிடுமா, சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கம்மா ரெண்டு பேரும். பிரியாணியை பார்த்தாலே சூப்பரா இருக்குன்னு தோணுது. ஆமா, எனக்கு பிரியாணினா நல்லா பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு? ஏன்னா நீங்க கூட்டோனே வந்துடணும்னு தோணுச்சுமா, அதான் ஓடி வந்துட்டேன். மங்காத்தாக்கா, நீங்க வரும்போது நான் என்னமா நினைச்சேன்? மங்காத்தாக்களுக்கு ஏதோ 3வது பிள்ளை இருக்கோ அப்படின்னு யோசிச்சீங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை அடையாளமே தெரியலக்கா. அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. கேட்டேன். என்ன உங்களுக்கு இந்த சுடிதார் சூப்பரா இருக்குண்ணே. சின்ன பொண்ணு தங்கச்சி, இது சுடிதார் இல்ல தங்கச்சி, இதுக்கு பேரு குர்தா. குர்தா கட்டானு. வாஜல் சின்ன பொண்ணு சுடிதார் தான் நானும் வச்சிருக்கேன். பேரு நல்லா தானே இருக்கு பேரு. ஆமாக்கா, நம்ம வாயிலெல்லாம் அது நுழையாது இல்லக்க, சுடிதார் தான் வரும். சாப்பிடுங்க. இதை சாப்பிட்ட பிறகு பால் பாயசம் வச்சிருக்கேன், அதையும் குடிக்கணும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சின்ன பொண்ணு நீ சாப்பிட்டியாமா? ஏக்க, நீங்க சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுனா நீங்க மாமிக்கு அன்பு கட்டளைக்கு, அதனால நான் இன்னும் சாப்பிடல. நீங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். சின்ன பொண்ணு நீ ஒரு பிளேட் எடுத்துட்டு வா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாங்க, நீங்க சாப்பிட்ட பிறகு பொறுமையா இருந்து சாப்பிடுவேங்கண்ணா. என்ன சின்ன பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் தனியா எப்படி சாப்பிடுறதுக்கு? சரி, அப்ப வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இந்த பிளேட்லயே நிறைய இருக்குல்ல. ஐயா வேண்டாம், அவளெல்லாம் ஷேர் பண்ண கூப்பிடாதீங்க. ஷேர் பண்ண கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல சோறு இருக்காது, அவளே தின்னு விடுவா. மாமி என்ன கேவலப்படுத்துதே உங்க வேலை. சரி, அட விடுங்க. இந்த நீங்களும் டூருக்கு வரணும் சரியா? நான் கூட்டிட்டு போய் டூருக்கு. அவைய இதுக்கு வயசான காலத்துல நீ வராத, நீ வயசான காலத்துல தானே இருக்கா. வீட்டுல வச்சுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு உடனே தண்ணி ஊத்திட்டு வீட்லயே கடை ஒத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னை டூருக்கு கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி சீன் காட்டி பில்டப் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எந்த ஊருக்கு மட்டும் ஊருக்கு போறியா? ஏக்க, நம்ம குற்றாலத்துக்கு போமாக்க. நாங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணியாச்சு. எதுக்கு? சின்ன பொண்ணு நீ சொல்லிக்க. தாய்லாந்து இல்லன்னா மலேசியா இல்லன்னா 2 இடத்துக்கும் போவோம். எதுனாலும் எனக்கு ஓகே. ஆனா பிளைட்ல தான் இந்த தடவை போறோம். எல்லாரும் பாஸ்போர்ட் எடுங்க. ஏக்க, உண்மையாவா? உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? என்கிட்டயே கிடையாது, அவையில்ட்ட எப்படி உண்டு? என்கிட்ட இருக்கு. என் மகன் வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் எடுத்தானா, அப்ப என்னையும் கூட்டிட்டு போய் எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து வந்துட்டான். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை சோக்கு. எனக்கு இதுவரையும் பாஸ்போர்ட் எடுத்து தரல. சரி, எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து எல்லாரும் ஜாலியா ஃபாரின் டூருக்கு போயிட்டு வருவோம். சரிமா, அப்ப எவ்வளவு ஆகும் சொல்லிட்டு கணக்கு போட்டு சொல்லி நாங்க ரூபா போடுறோம். ஆமா, அதான் கரெக்டா இருக்கு. எல்லாரும் ரூபா போடணும். இல்ல நான் பஞ்சாயத்து தலைவியான நான் டூர் கூட்டிட்டு போவேன் சொல்லி நான் வாக்கு கொடுத்தது. என்னோட வாக்கை நான் என்னைக்குமே பின்பற்றுவேன், என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன். அதனால நான் தான் டூர் கூட்டிட்டு போவேமா. இது என்னோட அன்பு கட்டளை. சாப்பிட்டுருங்க. அவுச்ச முட்டை எடுக்க மறந்துட்டேமா, எடுத்துட்டு ஏக்கா, வயலட் மண்டே கூப்பிட மாட்டேல்ல? அவளை கூப்பிடாம எப்படிமா? ஊர் தலைவர் அன்னைக்கு சொன்னாரு, நீங்க எங்க போனாலும் அவங்கள கூட்டிட்டு போனோம். என்ன உங்களுக்கு செய்யலாங்களா? உள்ள வேலையெல்லாம் அவங்க தான் பார்க்கணும், கணக்கு புள்ள அவங்க தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவளை கூடாம எப்படி? அவளை எப்படி கெஞ்சி கூத்தாடியாவது கூட்டிட்டு போனோம். நம்ம ஊர் தலைவரை மதிக்கணும்லாம நம்ம. ஏக்கா, அவ வேண்டாங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, பாவம் இல்ல சின்ன பொண்ணு, கூட்டிட்டு போவோம். அவளுக்கு மக்க வரவள என்னவா, அவளை மட்டும் கூட்டிட்டு போனோம். அவளை கூட்டிட்டு போனாதான் நம்ம ஊர் தலைவர் என்ன மதிப்பாரு. எல்லாரையும் கூட்டி தலையில ஓட்டு கொண்டு போ. நண்டான் சுண்டான்ல இருந்து எல்லாத்தையும் உனக்கு சில கட்டுவாங்க. சே, என் பைசா மண்ணா. என்ன ஏசாதுங்கன்னே, நாங்க வேணா எங்களுக்குள்ள பைசா எல்லாம் போட்டுறோம். சின்ன பொண்ணு நீ சும்மாடா, அது பைத்தியம் அப்படிதான் உளறிட்டு நடக்கும். அதுக்கு சுடுதலை கூட காசை விடவா கூடுதல் 1000 நம்ம ஃபாரின் போற காசு.